ஒரு பெண்ணா இருந்து இத பண்றப்போ, அது இன்னும் நம்மள வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு இருக்கு. நெறைய பெண்கள இன்ஸ்பயர் பண்ணுது. 20, 30 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஊர்ல பொறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு, இன்னைக்கு இந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றப்போ, இந்த ஜர்னி எப்படி இருக்கும்? இவங்க வீட்ல வந்து எப்படி சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க? இல்ல இந்த குட்டி பொண்ணுக்கு அது வந்து எப்படி தோணுச்சு? இது பண்ண போறேன் அப்படின்ற ஆசை எப்படி வந்துச்சு? இதெல்லாம் கேட்கணுன்றது வந்து எனக்கு தோணுச்சு. கரெக்ட். நீங்க இன்னைக்கு வந்து சொல்றீங்க, அது டெவலப் ஆயிட்டு இருக்கிற இடம். எங்களுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரைக்கும் வந்து 45 மினிட்ஸ் ஆச்சுன்னு சொல்றீங்க. அந்த ஏர்போர்ட் பக்கத்துல பிஏஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு. ஓகே. ஜஸ்ட் ஏர்போர்ட்ல இருந்து நீங்க சிட்டிக்குள்ள வரும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் காலேஜா இருக்கும். அந்த காலேஜில் தான் நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். ஸோ இந்த வில்லேஜ்ல இருந்து காலையில் 7:15க்கு 21A அப்படின்னு ஒரு பஸ் வரும். அதில் காலையில் அந்த 7:15க்கு அதில் கிளம்பி டவுன் ஹால் போய் அங்கிருந்து திருப்பியும் இன்னொரு பஸ் எடுத்து அந்த காலேஜுக்கு போவேன். 3 இயர்ஸ். ஸோ இப்படி தான் எங்களுக்கு வந்து ஒரு காலேஜ் எஜுகேஷன் அப்படிங்கிறது அப்படி தான் இருந்தது. இன்றைக்கி வந்து நாங்கள் படித்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன்றைக்கி வந்து காலேஜாக மாறிடுச்சு, கவர்மெண்ட் காலேஜாக மாறிடுச்சு. அன்னைக்கு அந்த படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல், நம்ம எந்த காரணத்தை கொண்டும் படிப்பை வந்து விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கும் இருந்தது உறுதி. என்னோட குடும்பமும் அதுக்கு ஆதரவு கொடுத்தது.